ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப டேஸ்டியான, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு சுவையில் இருக்கக்கூடிய மட்டன் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம மட்டன் இல்லாமல் தான் இந்த ஆம்லெட் செய்ய போகிறோம். ஆனால் மட்டனோட டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மட்டன் ஆம்லெட் செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தேன். வித்தவுட் மட்டன் இல்லாமல் நம்ம அதுக்கு மாறாக சோயா எடுத்திருக்கேன். அதாவது மீல் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்திருக்கேன். கொதிக்கிற தண்ணி 2 கிளாஸ் வச்சுட்டு அதில் சோயாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது நல்லா சோயா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சுக்க வேண்டியதாக. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு குளிர்ந்த தண்ணீர், அதாவது நார்மல் வாட்டர் மறுபடியும் ஒரு 2 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதை ரொம்ப நீங்கள் மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. ஒரு சுற்று விட்டு எடுக்கணும். அப்படி நமக்கு அரைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது கையில் நம்ம நல்லா மசிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கூட 2 கிராம்பு சேர்த்து நான் அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்தது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயில் சேர்த்து லேசாக ஒரு தாளிப்போடு சேர்த்து நம்ம கலந்து எடுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாயை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளிட்டு சேர்க்குறேன். நம்ம காரத்துக்கு இதுக்கு மிளகாத்தூள் எதுவும் நம்ம சேர்க்க போகிறோம் இல்லை. இந்த காஞ்ச மிளகாயோட இந்த ஃப்ளேவரும் 2வது காரமும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உப்பு கறியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கறி செய்யும்போது நம்ம மிளகாத்தூள் சேர்க்காமல் காஞ்ச மிளகாய் மட்டும் போடுவோம். அதே மெத்தடில் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சோயாவை மிக்சியில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு தான் நம்ம குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கையில தெரியும், ரொம்ப நைஸாக அரைக்கல பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு தான் நீங்கள் அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு ஆம்லெட் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஆல்ரெடி சுடு தண்ணியில் சோயா நல்லா வெந்தது தான். இருந்தாலும் அந்த பச்சை வாசம் எல்லாம், அந்த வாசனை, சோயாவோட வாசனை ரொம்ப முகத்தில் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் சுருள நீங்கள் கலந்து கொடுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இது கூடவே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்க வேண்டியதான். இதுக்கு எக்ஸ்ட்ரா மசாலாவோ இல்லை வேறு மிளகாத்தூள் இந்த மாதிரி எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. கரம் மசாலா அதெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதோட அந்த சோயாவோட அந்த வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த மாதிரி வதக்கும் போதே போயிடும். இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. முட்டையுமே ரொம்ப நல்லது. இது காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபனாகவும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கலந்து விட்டு சுருள நான் கலந்து விடுறேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டு நான் கலந்து விடுறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டேன், மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி உப்பு டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அடுப்பில் மூடி போட்டு வச்சுட்டு அந்த சுருள கலந்து கொடுக்கும்போது அதில் உள்ள அந்த தண்ணி பசையெல்லாம் வத்திரும். நல்லா வெந்திருக்கும். அந்த சோயாவோட வாசனை எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு மணமான ஒரு நமக்கு ஒரு டிஷ் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கோம்ல, அதனால. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே இந்த தண்ணி பதமெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். ஆறிட்டுருக்க அந்த டைங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த வேலை என்னவோ அதை நம்ம பாத்திர வேண்டியதான். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடுறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் முட்டை நான் 4 முட்டை உடைச்சிட்டு சேர்க்குறேன். நீங்கள் 5, 6 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இதே அளவுக்கே நீங்கள் 5, 6 முட்டை கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்திங்கன்னா மிளகாய் கொஞ்சம் காரமாக கிள்ளி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் காரம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு அளவாக உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டை உடைச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தா நம்மளோட சோயாவை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம்.
இப்போ இது கூட நார்மலாக முட்டை ஆம்லெட்டுக்கு நீங்கள் வேறு என்னென்ன போடுவீங்க, வெங்காயம் போடுவீங்க. இது இப்போ நம்ம வந்து முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறமா பொடிசா கட் பண்ண கொஞ்சமாக மல்லி இலை அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்க்கணும். அதுபடி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா குருமிளகு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து சேர்த்துக்க போகிறோம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து உப்பு ஆல்ரெடி நமக்கு வந்து சோயாவுக்கு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் குருமிளகு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கரண்டி வச்சு அடித்து கலர்ற மாதிரி கலந்து கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு தோசைக்கல்லில் வந்து ஊற்றி எடுக்கும்போது நல்லா பஃபியாக சூப்பராக நல்லா சாஃப்டாக நமக்கு வரும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம், நிறையா கிடையாது. போட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டியாக எடுத்து நீங்கள் எப்படி எப்போவும் முட்டை ஆம்லெட் ஊற்றி எடுப்பீங்களோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப பெருசாக ரொம்ப கனமாகவும் இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி மெல்லிஸாக ஊற்றி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து வெந்ததுக்கப்புறமா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நார்மலான நீங்கள் முட்டை ஆம்லெட் மாதிரி இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சோயா கலந்துருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஒரு நான்வெஜ்ஜோட ஒரு டேஸ்ட்டு, அதாவது நம்ம மட்டன் சேர்த்துருந்தா எப்படி இருக்குமோ அதோட டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இதை செஞ்சு உங்கள் வீட்டில் வர கெஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், இது ஒரு மினி டிஃபனாவோ இல்லைனா நீங்கள் லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடலாம். இதில் வந்து நீங்கள் சோயா சேர்த்து தான் முட்டை ஆம்லெட் போட்டிருக்கீங்கன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வெஜிடேரியனாக இருக்கிறவங்க, அதாவது சப்போஸ் வந்து மட்டன் பிடிக்காது, முட்டை சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள ஷேர் பண்ணி இதே மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு சாப்பிட சொல்லுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் 100% சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ்க்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.